எங்க நல்லது நடந்திருக்கோ அங்க போய் கத்துக்கிட்டு வந்து அதுக்கு மேல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு போனதால இன்னைக்கு அவங்க ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணமும் நம்ம தான் சொன்னேன். நான் வேற யாரும் கிடையாது. அவன் சொன்னா உங்களுக்கு எவன் செய்ய சொன்னான்? கொஞ்சம் ஆலோசனை பண்ணணுமா இல்லையா? நம்ம விவசாயி வந்து உலகத்தை வாழ வைக்கிறவங்க நம்ம தான், வேற யாரும் கிடையாது. ஒரு ஏக்கருக்கு 1,15,80,000 ரூபாய்க்கு சம்பாதிக்கலாம். உலகத்திலேயே ஒரே ஒரு இடம் ஆர்கானிக்கா பண்ணக்கூடியது இந்த பொண்ணு நேச்சுரல் ப்ராடக்ட் தான் தவிர வேற எதுவுமே இருக்காது. ஐயா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம சின்ன வெங்காயம் தான் பண்ணிகிட்ருக்கேன். சின்ன வெங்காயத்தில் அந்த வேர்ப்புழுவுக்கு எதுவுமே பண்ண முடியறதில்ல. ஏன்னா இப்போ வந்ததுக்கப்புறம் யோசனை பண்ண வெங்காயமே திருப்பி நீங்கள் அடிக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி அது வேணும். அது போக பப்பாளிக்கும் இது விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கும் வேணுங்க ஐயா. இப்போ நம்ம இங்கே வந்து வெங்காயம் போடும்போது முடிவு பண்ணியிருக்கோம். நாங்கள் வெங்காயம் செஞ்சு பார்த்துட்டு எவ்வளவு ஈல்டு வருது, எந்தெந்த நேரத்தில் எதை செய்யணுங்கிறது சொல்கிறதுக்கு முடியும். பப்பாயை ஆல்ரெடியாக வச்சிட்டோம். நம்ம பப்பாய் ஈல்டு தான் வரணும். வந்துச்சுன்னு சொன்னோம்னா அதுவும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பப்பாயில் எந்த நேரத்தில் எது செஞ்சால் எவ்வளவு ஈல்டு வரும், மற்றவங்களுக்கு எவ்வளவு ஈல்டு வந்திருக்கு, நம்மளுக்கு எவ்வளவு ஈல்டு வந்திருக்குங்கிறது நம்ம சொல்ல முடியும். என்னை பொறுத்தளவுக்கு நான் விவசாயி. இப்போ இதுக்கு முன்னாடி பேசுனவங்களாம் ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க. நமக்கு அந்த மாதிரி பேசுகிறதுக்கு வராது. இருந்தாலும் கூட நம்ம ப்ராக்டிக்கலில் தான் நம்ம போகணும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னோம்னா, நீங்கள் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே தீர்வு ஆனதுக்கப்புறம் நான் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா வாய் பேச்சு வெத்துச்சவடாலெல்லாம் பேசிட்டு போகிறதுக்கு நமக்கு விருப்பம் கிடையாது. உங்களுக்கு வெங்காயத்துக்கும் பப்பாய்க்கும் ஏதாவது நோய் இருந்ததுன்னா சொல்லுங்கள், அதை சரி பண்ணுறதுக்கு எங்களால் முடியும். ஏன்னா எல்லாமே ஒன்று தான். எல்லா நோய்களையும் சரி பண்ண முடியும், எல்லா வெள்ளாமைகளையும் சரி பண்ண முடியும். ஆனால் ஈல்டுங்கிறது செய்முறைங்கிறது நான் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். தொழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றாரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று விவசாயிகளுக்காகவே அந்த குறளை திருவள்ளுவர் அருமையாக எழுதிட்டு சென்றிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. எதுக்கு வந்திருக்கீங்கன்னா, என்ன மாதிரி தான் நீங்களும். எப்படின்னா, யூடியூப்பை பார்த்துட்டீங்க, ஏதோ என்ன சொல்கிறாரு சொன்னால் அடிச்சுட்டா விளைஞ்சிரும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் என்ன மாரி தான் நீங்களும் வந்துருக்கீங்க. நான் அப்படி தான் வந்திருக்கிறேன். அப்படி இல்லை, அவர் கடுமையான உழைப்பை அதை முன்னிறுத்தி கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு கால உழைப்பை செலுத்தி அவர் ஒரு ரிசர்ச் எல்லாம் வச்சு நிறைய அங்கே மைக்ரோ பயாலஜி படித்தவங்க, கெமிஸ்ட்ரி படித்தவங்கெல்லாம் கொண்டாந்து வச்சுக்கிட்டு அதை ஒரு ஆய்வு பண்ணி அதை வந்து உற்பத்தி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாரு. நீங்கள் அவர்கிட்ட எளிதெல்லாம் அதை வாங்கிட்டு போட முடியாது. அவர் கண்டுபிடிப்ப அவர்கிட்டே தான் பெற முடியும். அவர் சொன்னார் எண்ணெயை போட்டுலாம் நீங்கள் அடிச்சுட்டு விவசாயத்தில் எடுத்துட முடியாது. ஆக நீங்கள் அவர் சொல்கிற ப்ராடக்டை அவர்கிட்ட தான் வாங்க முடியும். அவர்கிட்டேருந்து பயிற்சி பெறுவதற்கு நீங்கள் ஒரு 25 ஆண்டு காலம் அவர்கிட்ட பயிற்சி பெற வேண்டும். அப்படி முடித்தாதான் வாங்க முடியும். சும்மா காசு கொடுத்தா கொடுத்துட்டு வரலாம் கிடையாது. 2 டைம் அடிக்கலாம். நான் வந்து கடலூர்லேருந்து வரேன். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தாலுக்கா. நான் வாங்கிட்டு போனேன்னா 2 டைம் வாங்கிட்டு போகலாம். இங்கேருந்து 2 முறை வாங்கிட்டு போனால் 2 முறை தான் சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீ திருப்பி 5000 தான் வரணும். அதனால் அவ்வளோ சீக்கிரம் வாங்கிட்டு போக முடியாது. எந்த பொருளையும் அவர் கண்டுபிடித்த விஷயத்தை யாரிடமும் அவர் சொல்ல மாட்டார். இங்கே இருக்கிற நிர்வாகிகளும் சொல்ல மாட்டார்கள். நீங்கள் அதிலிருந்து வாங்கி கொண்டு அடிச்சுட்டு பயனடைய முடியாது. இங்கே வந்து தான் வாங்கணும் ஒன்று. இது அதுக்கப்புறம் நீங்கள் அவர்கிட்ட எப்படியும் வாங்கிக்க போறீங்க 2. ஐயா, அப்புறம் இந்த விவசாயிகளுக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நெல் தான் பிரதான பயிர் பண்ணியிருக்கேன். இதில் ஏகப்பட்ட சவால் இருக்குது. ஜெயிக்க முடியல, அதிகமான ஈல்டு எடுக்க முடியல. ஆனால் ஐயாவுடைய இதை பார்த்து தான் வந்து இவருடைய ஆலோசனை கேட்டு நெல் விவசாயத்தில் எப்படிலாம் அதிக மாசு எடுக்கலாம், என்ன பண்ணலான்றது கேட்குறேன். ஐயா தயவுசெய்து வந்து அது நெல் தான் பிரதான பயிர்ன்றதால அதுக்கு என்ன செஞ்சால் அதிக மாசு எடுக்கலான்றதை கொஞ்சம் ஐயா தயவுசெய்து சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் வந்து எங்களுக்கு வந்து இங்கே வரும்போது எப்படி போகிறது என்ன பண்ணுறது தெரியாமல் இருந்தது. விடிய பயணம் பண்ணி வந்தோம். இங்கே வந்தால் ஒரு மாப்பிள்ளை அழைப்புக்கு என்ன கொடுப்பாங்களோ அந்த மாதிரியே கொடுத்தாங்க.
காலையில் வந்து 4 மணிக்கு வந்து அந்த கோஆர்டினேட்டருக்கு ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஆட்டோவில் வந்து அந்த ஹோட்டலில் தங்க வச்சார். அந்த ஹோட்டலில் தங்க வச்சு காலையில் 7:30 மணிக்கெலாம் போய் சாப்பிடுன்னு சொல்லி சொன்னார். அங்கேருந்து கொண்டாந்து இங்கே வந்து விட்டு எங்களை வந்து அவ்வளோ உசாரி பண்ணாருங்க. ஒரு பொண்ணு ஐயா வீட்டில் வந்து மாப்பிள்ளை பார்க்க வந்த மாதிரி வந்துருக்கோம் நாங்கள். அதனால் இந்த மாதிரியான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்காது. நான் வந்து ஏகப்பட்ட மீட்டிங்கில் கலந்துருக்கேன். எங்கேயுமே வந்து நாங்கள் தான் பணம் கொடுப்போம். இந்த ஒரு நாள் மீட்டிங் கலந்ததுக்கு நாங்கள் பணம் கொடுப்போம். அவங்க மதியானம் ஒரு வேளை சாப்பாடு போடுவாங்க. அதை சாப்பிட்றதுக்கு அவங்ககிட்ட பணம் கொடுத்துட்டு சாப்பிட்டு நாங்கள் ஓடி வந்துடுவோம். ஆனால் இங்கே நேர்மாறாக இருக்குது. நாங்கள் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு உபசரிப்பு, எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து வரவேற்பு பண்ணுறீங்க. அதனால் உங்களுடைய மனசுக்கு எல்லாம் நல்லா நடக்கணும். அதே போல் வந்து எங்களையும் வந்து நெல் விவசாயம் பண்ணுறவங்களையும் கொஞ்சம் நினச்சி பார்த்து எங்களுக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லும்படி கேட்டுக்கொள்ள. நன்றி, வணக்கம். இப்போ காலையில் கிட்டத்தட்ட ஒரு 6 மணிலேருந்து இப்போ வரைக்கும் கூடாமல் இங்கே ரொம்ப பேர் ரொம்ப ஏக்கத்தில் தான் வந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னோம்னா எல்லாருக்கும் எல்லா வெள்ளாமையிலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணம் கூட நீங்கள் தான், வேறு யாரும் கிடையாது. இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னோம்னா தென்னை நிறைய பேர் தென்னைக்கு வந்திருக்காங்க. தென்னைக்கு வந்து நாங்கள் வந்து என்ன விவசாயம் தான் சொல்கிறோம். மற்றவர்கள் மாதிரி டிஏ போடுங்க, பொட்டாஸ் போடுங்க, யூரியா போடுங்கன்னு நாங்கள் சொல்ல வரல. தென்னைக்கு என்ன தான் கொடுக்க சொல்கிறோம். ஒன்று நான் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சந்தேகங்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால நான் ஒரு தெளிவான முடிவில் தான் நான் இருக்கிறேன் தென்னையை பொறுத்தளவுக்கு. ஏன்னு சொன்னோம்னா நாங்கள் வந்து இவர் என் பக்கத்தில் இருக்கிறது இவர் ஆந்திராவில் அடிஷனல் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர். இவருக்கும் எனக்கும் ஒரு 40 வருஷமாக பழக்கம். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 2 பேரும் ஒன்றா தான் திரிகிறோம். நான் எப்போவே சொன்னேன், தென்னை மரம் என்ன சொன்னோம்னா உங்கள் ரத்தம் உங்களுக்கு எப்படி சேருமோ அது மாதிரி தென்னைக்கு தேங்காய் எண்ணெய் கொடுங்க. வெறும் தேங்காய் எண்ணெயாக கொடுத்தாலும் கூடாமல் மரம் சோம்பேறி ஆயிரும். அதனால் ஏன்னா எனக்கு நிறைய நான் இஷ்டமான உணவு எனக்கு கிடைச்சிருச்சு, நான் ஏன் போய் இன்னி தேடி பார்க்கணுமென்ட்டு அது சோதரித்தனத்துக்கு கூட வந்துருமென்ட்டு இப்போ உங்களுக்கு தென்னங்காயெல்லாம் சொரியாக ஒரு பக்கத்தில். எப்பா எனக்கு படிப்பு கிடையாது, முதல்ல நான் அதை சொல்லிடுறேன். எனக்கு படிப்பு கிடையாது. நான் நம்ம பேசுகிற மாதிரி தான் பேசுவேன். ஏன்னா நீங்கள் வேறு விதமாக நினச்சிக்கிடப்படாது. காயெல்லாம் சொரியாக வருது. இந்த சொரியாக வர்றதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ இவங்கெல்லாம் சொன்னாங்க தண்டுலாம் நான் அதை கட்டுறேன் இதை கட்டுறேன்னு. கட்டி நல்லா வந்தால் பரவாயில்லை, அது நல்லாவும் வராது, ரொம்ப விஷமந்தான் ஆகும். நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னோம்னா புங்கை எண்ணெய் இருக்குல்ல, புங்கை எண்ணெய் அதில் வந்து சல்ஃபர் நிறைய இருக்கும். சல்ஃபர் இருந்தாலே சிரிப்ஸு மைட்ஸு எல்லாமே போகும். நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னோம்னா 75% தேங்காய் எண்ணெயும் 25% புங்கை எண்ணெயும் ஒரு தடவை கொடுக்கணும். அதோட முடிஞ்சால் சீவீடு நீங்கள் கொடுத்துக்குங்க. நாங்கள் எங்ககிட்ட சீவீடு இருக்குது. இப்போ ஒருத்தர் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசிட்டு போனார், நல்லா குள்ளமாக வந்து டப்பான்னு ரொம்ப ஆக்ரோஷமாக பேசிட்டு போயிட்டார். என்னென்னு உங்களாலெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அவர்கிட்ட தான் வாங்கிக்கிடணுமென்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல வர்றேன்னா நம்ம தமிழ்நாட்டில் நான் தமிழ்நாட்டுக்கு வந்த உடனேயே நான் ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு இங்கே வந்து நம்ம பிறந்த மண்ணுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இங்கே வந்த உடனே எனக்கு ஒரு சரி, அது அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்லிட்டாங்க, நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லணும். சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. அதில் நிச்சயமாக ஒரு வய கேட்க மாட்டான், கேட்கவே மாட்டான். சரி, இதுக்கெல்லாம் ஒரு வழி ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணுமென்ட்டு நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் திடீர்னு ஏதாவது இவங்களுக்கு செஞ்சு காமிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் மக்காச்சோளம் போடுவோம்டா, மிளகா வைப்போம், வேணுமுன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறது அது வராது, நம்ம ஏரியாவுக்கு வராது அப்படிங்கிற ஒரு இது கேப்சிகம் வைப்போம், வாழை வைப்போம். வாழை எல்லாருமே நிறைய பேர் எனக்கு நிறைய வர்ற இது வந்து வாழை, தென்னை, நெல், இந்த 3 தான் எனக்கு. உங்களுடைய டவுட்டும் அதுதான், எனக்கு வர்ற ஃபோன் கால்களும் அதுதான் வருது. வாழையில் வந்து
பூர்வீகமாக அது யார் சொல்லி அந்த விதையை வச்சுட்டு போனாங்களோ நமக்கு தெரியாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு வாழைத்தார், அவ்வளோதான். திருப்பி இந்த தார் வர்றப்பந்தான் ஒரு கண்ணை விடுவோம். அது திருப்பி வரணும்னா 10 மாதம் ஆகும். எனக்கு என்ன ஒரே என்னன்னு தெரியுமானா, தக்காளி பழம், கத்திரிக்காய், வெண்டைக்காய் மயிறு, வாழைக்காய் வந்தால் அது கொஞ்சம் இவங்களுக்கு வசதியாக இருக்கும். அதாவது பணம் நிறைய வருங்கிறதுக்காக அந்த காலத்தில் நாங்கள் பண்ணணும். அது வந்து ஏகப்பட்ட எதிர்ப்புகளுக்கு பிறகு நாங்கள் விட்டு 14 மாதத்தில் 14லேருந்து 16 மாதத்துக்குள்ளே 3 வாழைத்தாரை எடுத்தோம். அதை இங்கே பண்ணுவோம்ட்டு நாங்கள் வாழையும் போட்டோம். ஒரு பெரிய விஷயம், எல்லாருமே இப்போ எங்கே வந்து முதல்ல பார்த்தது கேப்சிகம், அடுத்தது மக்காச்சோளம், பருத்தி, அங்கிட்டு வாழை, முருங்கையும் இதுவும் போட்டிருக்கோம், எலுமிச்சையும், பப்பாய் போட்டிருக்கோம். பப்பாய் வந்து நான் வந்து நல்லா நானாக விவசாயம் பண்ணுறதுக்கு, நான் விவசாயம் பண்ணலை, சொல்லி யாராவது ஒருத்தர் செய்கிறாங்க. நானாக விவசாயம் பண்ணோம்னா ஒரு பப்பாளி பழம் 8 கிலோ, இவர் இருக்கார் பக்கத்துலேயே இருக்காரு, ஒரு பப்பாளி பழனுடைய வெயிட்டு 8 கிலோ. அந்த காலத்திலேயே பண்ணோம். நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் நம்ம வச்சிருக்கிறோம், இது எப்படி வரும், நம்ம மண்ணுக்கு எப்படி, அங்குள்ள சீதோஷ நிலை என்ன, இங்கே உள்ள சீதோஷ நிலை என்ன தெரிஞ்சுக்கிட்டதுக்கு எனக்கு ஒரு 2 வருஷமாக ஆகும். 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரியே இங்கே வந்த விவசாயிகளாகட்டும், வராத விவசாயிகளாகட்டும், தமிழ்நாடு விவசாயிகள், ஏன்னா சுதந்திரம் வாங்குறப்ப நம்ம தான் முதல்ல தமிழ்நாட்டில் தான் போராடணும். தமிழ்நாடு தான் சுதந்திரத்துக்காகவே போராடிச்சு. இன்னைக்கு விவசாயம் நலிவடைஞ்சு போகிறப்போ நம்ம தென்கோடியிலிருந்து தான் விவசாயத்தை காப்பாற்றுவோங்கிற ஒரு 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 இதை நம்ம வைக்க போகிறோம். இங்கே இருந்து தான், அதான் இவங்க சொல்கிறாங்கல்ல, விவசாயத்தை காப்போம் அப்படின்னு போடுறாங்கல்ல, அது இங்கேருந்து தான் ஆரம்பமாக போகுது. பருத்தியில் வந்து இப்போ வரைக்கும் 1 ஏக்கருக்கு 30 கண்டால் கணக்கு வந்திருக்கு. 1 ஏக்கர்னா 30 கண்டால். இன்னைக்கு காய் நிறைய இருக்குது. இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அதை கடைசி முடிவாக நாங்கள் சொல்கிறோம். மக்காச்சோளம் வந்து மக்காச்சோளமும் 30-32 கிண்டால், அதாவது சின்ன கருது பெரிய கருது. ஆனால் கணக்கு நிறைய வருது. கணக்கு போட்டு பார்த்தோம்னா நிறையா வருது. நமக்கு வந்தது 32 கிண்டால் தான் வந்திருக்கு 1 ஏக்கருக்கு. இது எங்கே மைனஸ் ஆச்சு, 60 கிண்டால் 70 கிண்டால் எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எங்கே மைனஸ் ஆச்சுன்ட்டு நாங்கள் அதை திருப்பி பழையபடி மக்காச்சோளம் போட்டோம். ஏன்னு சொன்னோம்னா, நாங்கள் போட்டது எல்லாமே கலப்பையில் போட்டோம். அது ஒரு இடத்துல விதை விழுந்தது, விதை விழுகலை. நம்ம 1 ஏக்கருக்கு இத்தனை செடி, ஒரு செடிக்கு இத்தனை கிராமன்னு கணக்கு போட்டால் ஓகே, வந்துருச்சு, கணக்கு ஏட்டில் வந்துருச்சு. அங்கே கறிக்கு போடுறப்பந்தான் நமக்கு பாரமாகி போச்சு. அதனால் அதை இன்னும் பழையபடி ஒரு பண்ணி நம்ம சொன்னதை நிறைவேற்றி கொடுத்துடணுங்கிறதுக்காக நாங்கள் மக்காச்சோளம் போட்டிருக்கோம். ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னோம்னா, நமக்கு நிறைய காசு வேணும். எனக்கு முன்னாடி இவரும் நானும் ஒரு காலத்தில், இவர் கிழக்கு பக்கம் கொடி கட்டி பறந்தார், நான் மேற்கு பக்கம் கொடி கட்டி பறந்தேன். அதில் பார்க்குறப்பமும் கூட சென்னகேசவன்னா யாரா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அவர் ஒரு காலத்தில் துறைமுகத்தில் மருந்து வாங்குவார், நானும் துறைமுகத்தில் தான் மருந்து வாங்குவேன். அப்போவே நாங்கள் விவசாயம் நல்லா பார்த்தோம். இப்போ அவர் சொன்னார், எத்தனையோ தேசத்தில் முருங்காய் இருக்குது, முருங்காய் பவுடர் விற்கலாம் செய்யலாம்ன்ட்டு. ஏதாவது ஒன்று காமிச்சோம்னா நாங்களும் வந்துடுவோம். இல்லை, நமக்கு அதை தானே தேடிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பெரிய விஷயம், அதாவது வந்து எதுவுமே செஞ்சால்தான் தெரியும், செய்யலைன்னா ஒன்றுமே தெரியாது. ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை நான் சொல்லிட்டு போகிறேன். இப்போ முருங்கைக்காய் இருக்குது. முருங்கை 2 மாதத்துக்கு முன்னாடி 300 ரூபாயிலிருந்து 400 ரூபாய்க்கு விற்றது. ஏன் விற்றது? முருங்கைக்காய்க்கு மழை பெஞ்சால் போதும், பனி விழுந்தால் போதும், பூவெல்லாம் கொட்டி போகும். பூ கொட்டி போச்சுன்னா காய் எங்கே வரும்? எங்கேயுமே காய் வரலைன்னு சொன்னோம்னா, எந்த நாட்டில் அதுக்கு விளைஞ்சதோ அந்த நாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணி தான் நமக்கு 300 ரூபா 400 ரூபாய்க்கு விற்றாங்க. அதுக்கு மழை விழுகாமல் இருக்கணும்னு சொன்னோம்னா, நாங்கள் போட்ட பாலி ஹவுஸ் மாதிரி ஒரு பாலி ஹவுஸ் போடணும். அது வந்து ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி. இருந்தாலும் பரவாயில்லை, இவ்வளவு காசு கொடுத்து போடுறோமே, இதுக்குள்ளே போட்டோம்னா வருமா வராதான்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 செடி முருங்கைக்காய் செடி வச்சுருக்கோம். இது வந்து நம்ம மழை காலத்தில் உள்ள மழை விழுகலைன்னு சொன்னோம்னா பூவும் விழுகாமல்
காயா வந்துருச்சுன்னு சொல்லி வச்சுக்கோங்க. 1 ஏக்கருக்கு 1,15,80,000 ரூபாய்க்கு சம்பாதிக்கலாம். 1 ஏக்கருக்கு ஒண்ணுமே கிடையாது. 1 ஏக்கருக்கு தான் நான் எல்லாம் கணக்கு போட்டு எழுதி வச்சேன். இந்த பையில வச்சுக்கிட்டு வெறும் அழிஞ்சு போச்சு. இல்லைன்னு சொன்ன புள்ளி விவரமா நான் சொல்லணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். 196 செடி என்னமோ விழுகுது. நம்ம இங்க முருங்கைக்காய் வச்சிருக்கோம். முருங்கைக்காய் வந்து 10 காய் 1.5 கிலோவுக்கு வந்திருக்கு. 10 காய் சிறுசும் பெருசுமா. நீங்க என்னமோ நினைச்சிடப்படாது. சரி பழையபடி தேடி தேடி பிடிச்சு கொண்டாந்து எடை போட்டு வச்சிருக்காங்க. நம்ம காய் அவ்வளோ வருமா அப்படின்ட்டு. உங்க காயும் வரும். ஆனா நாங்க கொடுக்குற மாதிரி சீனியை கொடுத்துக்கிடணும். இப்போ எங்களுக்கு வந்து இவ்வளோ தண்டி இருக்குது காய். அதை நீங்க முறுக்கி பார்த்தீங்கன்னா பிஞ்சியா தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க சாப்பிடக்கூடிய சாம்பார் கூட நம்ம முருங்கைக்காய், நம்ம தக்காளி பழம், நம்ம கத்திரிக்காய், நம்ம மிளகாய், முருங்கைக்காய் சாம்பாரை சாப்பிட்டு பாருங்க. அது எவ்வளவு டேஸ்டா இருக்கு. எனக்கே ஆச்சரியமா இருக்குது. எங்க வீட்டில் குழம்பு வைக்கிறாங்க, வேற முருங்கைக்காய் சாப்பிடுவோம். ஏன்னா இப்போ சொன்ன மாதிரி முருங்கைக்காய் சாப்பிட்டாலே மனுஷனுக்கு பாதி நோய் போயிடும். அதனால நான் முருங்கைக்காய் ரொம்ப இஷ்டமா சாப்பிடுவேன். வேற முருங்கைக்காய்க்கும் நாங்க இப்போ 1 வாரமா நம்ம முருங்கைக்காய் சாப்பிடுறோம். எவ்வளவு வித்தியாசம்னா அவ்வளவு வித்தியாசமா இருக்கு. அது மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னோம்னா, இதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு, அதாவது முருங்காய் வந்து ஒரு செடி 20 கிலோ வச்சுக்கோங்க. 20 கிலோ வருமா வராதா? சாதாரணமா எவ்வளவு எடுக்கலாம்? 20 25 கிலோ அவரு சொல்லிட்டாரு. நான் 10 கிலோவுக்கு தான் கணக்கு போட்டு வச்சிருக்கேன். 20 கிலோவுக்கு வந்துச்சுன்னு சொன்னோம்னா 1,15,80,000 ரூபாய் எடுக்க முடியும். 50 லட்சம் தான் போதும்ல ஒரு பேச்சுக்கு. இவ்வளவும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம பண்ணுவோம். பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்க. இப்ப அவர் சொன்ன மாதிரியே நம்ம எல்லாருமே முருங்கைக்காய் போடுவோம். நம்ம என்ன முருங்கைக்காய்க்கு ஆப்போசிட் ஆளா? முருங்கைக்காய்க்கு போடுவோம். அவராவது எது முருங்கைக்காய் பவுடரை சரி பண்ணாம வச்சிருப்பாரு. நம்ம சூப்பரா அரைச்சி வச்சிருக்கோம். உலகத்தை இப்ப ஏன் இதை அரைச்சி வச்சோம்னு சொன்னோம்னா, நம்ம வீடியோ எவனாவது பார்த்தோம்னா, எங்களுக்கு முருங்கைக்காய் பவுடர் வேணும், கத்திரிக்காய் பவுடர் வேணும், எலுமிச்சம்பழம் பவுடர். இது ஒரு பெரிய விஷயம். உங்களுக்கு எல்லாம் ஜூஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜூஸ் வந்து எலுமிச்சம் பழத்தையே நம்ம பவுடர் ஆக்கியிருக்கோம். அதாவது அதை பிழிஞ்சு சாப்பிட்டா ஒண்ணுமே இல்லை, தோல்ல தான் எல்லா சத்துக்களும் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால பழத்தை அப்படியே முழு பழத்தை போட்டு ஒன்றும் செய்யாம அப்படியே பவுடர் ஆக்கியிருக்கோம். எங்களுக்கு ஒரு லேபு இருக்குது, அதில் போட்டு பவுடர் பண்ணிக்கிட்டோம். பவுடர் பண்ண முதல்ல சாப்பிட்டது எங்கள் வாட்ச்மேன் பையன் தான் சாப்பிட்டுருக்கான். சும்மா இருக்கலாம் அவனுக்கு தான் கொடுத்துருக்கான். அவனுக்கு சாப்பிட்ட ஒரு 2 மணி நேரத்திலேயே பாத்ரூம் வந்துருச்சான். அவன் பாத்ரூம் வந்துச்சுன்னு சொன்னான். இது ஏதோ சம்திங் ராங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ 1 வாரமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு நாளைக்கு 2 நேரம் சாப்பிட்றோம். சாப்பிட்றப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னோம்னா, பாத்ரூம்பு ஃப்ரீயாக வருது. நீங்கள் 2 நேரம் போனீங்கன்னா 3 நேரம் வந்துடுது, 4 நேரம் கூட வருது. உள்ளே இருக்கிற காற்று கொஞ்சம் கூட இல்லை, எல்லா காற்றையும் வெளியே தள்ளிடுச்சு. நீர் முட்டையிலெல்லாம் நீர் கட்டி போய் எனக்கு முழங்கால் வலிக்கு முட்டி வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, நீர் கம்ப்ளீட்டாக வெளியே போயிடுச்சு. இப்போ எங்கள் உடம்பு எங்ககிட்ட இல்லாத மாதிரி தான் தெரியுது. அதாவது இது வந்து நம்ம தெரிஞ்சோ படித்தோ நம்ம செய்யலை. நம்ம எதாவதியா பண்ணோம், அது ஏதோ ஒன்று மாட்டிக்கிடுச்சு. அதனால இந்த எலுமிச்சம்பழம் பவுடரு நாங்கள் எதுக்கு சொல்றோம்னு சொன்னோம்னா, நம்ம ஏரியா மொத்தம் எலுமிச்சம் தான். எலுமிச்சங்காடு நமக்கு நிறையா. எங்க ஏரியா கோவில்பேட்டை ஏரியா, உங்களுக்கு அங்கே இருக்கிறதோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆமா, கோவில்பேட்டை ஏரியா மொத்தம் எலுமிச்சம்பழம் நட்டுக்கிட்டே இருக்கான்.
எனக்கு ஒரு ஆசை என்னன்னு சொன்னோம்னா, இது மாதிரி எவனும் கேட்டோம்னு சொன்னோம்னா, இவங்ககிட்ட எலுமிச்சை மரத்தெல்லாம் வாங்கி பவுடர் பண்ணி அவனுக்கு அனுப்பிட்டா அவனுக்கு அவன் நல்லா முதல்ல நம்ம குடிப்போம். நீங்கள் எல்லாருமே நல்லா வேணுமென்னா போனால் போயிட்டு போகுது, காசுக்கு வாங்கி பவுடர் பண்ணி உங்களுக்கு 50 கிராமோ 100 கிராமோ கையில் கொடுத்துட்றோம். ஒரு வாரம் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு போட்டு நல்லா இருந்ததுன்னா இதை இப்படியே பண்ணிக்கிடுவோம். நம்மளால் ஏதோ குறைஞ்ச விலையில், அதாவது 1 கிலோ பழத்தை போட்டோம்னா எவ்வளோ பவுடர் வருது, இதுக்கு செலவு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு டாக்டர்கிட்ட என்னத்துக்கு போகிறது? எனக்கு முட்டி வலிக்குது, முழங்கால் வலிக்குதுன்னு என்னத்துக்கு போகணும்? இது இந்த மாதிரியே பண்ணி கொடு. இது மாதிரி ஏகப்பட்டது கிடக்குது நம்மக்கிட்ட. எல்லாமே பவுடர் பண்ணிட்டோம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இது மாதிரி விஷயங்கள்லாம் இது சும்மா சமாஜத்துக்காக நான் சொல்ல வரல. நம்ம விவசாயி உலகத்தை வாழ வைக்கிறவங்க நம்ம தான், வேறு யாரும் கிடையாது. கடவுளை யார் பார்த்துருக்காங்க? எவனாவது பார்த்துருக்கானா? கண்கண்ட தெய்வம் விவசாயி ஒருத்தன் தான். இவன் இல்லைன்னு சொன்னான், படைச்சவன் அவன் தான், நான் ஒத்துக்கிடுறேன். ஆனால் காப்பாற்றுறவன் படைச்சிருக்கலாம். அதை காலத்துக்கு காப்பாற்றிக்கிட்டோம்ல. நாங்கள் என்ன பண்ணோம்னா, நாங்கள் முதல்ல நாங்கள் 40 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த எண்ணெய் தொழில்நுட்பத்தை நாங்கள் கண்டுபிடிச்சு அந்த எண்ணெயை கரைக்கக்கூடியது, எண்ணெயை தண்ணியில் கரையாதது, கரைக்கக்கூடியதை நாங்கள் அவங்களுக்கு கொடுத்தோம் முதல்ல. இது இப்போ நீங்கள் கீழையும் விட்டுக்க, இப்போ சொல்கிறோம், நாங்கள் கீழையும் விட்டுக்கங்க மேலேயும் செடிச்சுங்கன்னு சொல்கிறோம். அவங்களுக்கு மேலே நாங்கள் மருந்து கொடுத்தோம். மருந்து அதாவது நம்மளால் செய்யப்பட்ட மருந்து ஆயில் எல்லாமே கொடுத்தோம். கீழே கொடுத்தோம்னா நிறைய ஈல்டு வரும். அதாவது நாங்கள்லாம் இங்கே மிளகாய் எல்லாமும் குறைஞ்சது ஒரு 20 கிண்டாலிருந்து 30லிருந்து 40 கிண்டால் வரை கூட எடுத்தாரு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஒருத்தன் சொல்லியிருக்கான், மீசை முறை நான் 60 கிண்டால் இந்த வருஷம் எடுப்பேன் சாராங்கிறான். 1 ஏக்கருக்கு 60 கிண்டால் காஞ்ச மிளகாய் எடுக்கிறேன்னு சொல்கிறான். எல்லா எண்ணெயும் செடி கொடுக்கலாம், அது சாப்பிடும். நம்ம சாப்பிட்ற மாதிரி அதுவும் சாப்பிடும். அதை சாப்பிட்றதுக்கு டைரெக்டாக எண்ணெயை கொடுத்தா சாப்பிடாது, தண்ணியாக இருந்தால் சாப்பிட்டுக்கிடும். அன்னைக்கே தண்ணி எப்போ எடுக்குதோ அப்போவே பலத்தை எடுத்துக்கிட்டு நிறைய மகசூல் வர்றதுக்கு அதுதான் காரணம். மற்ற உரம் போட்டோம்னா உரம் செடி கிடைக்கிறதுக்கு 1 வாரம் 10 நாள் 20 நாள் ஆகும். இது எப்போ தண்ணியை எடுத்துக்கிட்ட செடி அப்போவே இந்த உரமும் சேர்ந்து அதோட போய் தான் நிறைய மகசூல் வந்ததுக்கு மூல காரணமே அதுதான். இப்போ நான் ஓப்பனாக சொல்கிறேன், அவர் செஞ்சுக்கிட்டட்டும். எண்ணெய் எல்லா எண்ணெயும் யூஸ் பண்ணலாம். எண்ணெயை கரைக்கக்கூடியது எம்எல்சி பேர் இருக்குது, அது கெமிக்கலு. அதை வாங்கி எடுத்து அடிச்சுக்குங்க, அதனுடைய பலாபலனை நீங்கள் அனுபவிச்சுக்கங்க. நான் முதலே சொன்னேன், இதுக்கெல்லாம் காரணமும் நம்ம தான் சொன்னேன். நான் வேற யாரும் கிடையாது. அவன் சொன்னால் உங்களுக்கு எவன் செய்ய சொன்னான்? கொஞ்சம் ஆலோசனை பண்ணணுமா இல்லையா? நான் ஓப்பனாக சொல்கிறேன், எண்ணெயை சாப்பிட்டா மனுஷனுக்கு கொழுப்பு பிடிக்குதுன்னு இவர் தான் சொன்னார். என் பக்கத்தில் இருக்கிற டாக்டர் இவர் தான் சொன்னார், எண்ணெயை சாப்பிடாத, கொழுப்பு பிடிச்சி நீ செத்து போயிரு விளாப்பட்டேன்னாங்க. ஆமாம், மனுஷன் சாப்பிட்டு போட்டு சும்மா உட்காந்துருப்பான், செடி உட்காந்துருக்குமா? அது ஒரு விதை இருக்குது, விதையில தண்ணி விழுந்த உடனே முளைக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும். முளைச்சதுக்கப்புறம் இலை வரணும், பூ வரணும். இந்த பயிர் இத்தனை நாளைக்கு நமக்கு எண்ணெயை விட்டாங்க, தண்ணியை விட்டானே இவனுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போகும்ட்டு உங்களுக்கு பழசாயத்துக்கு ஏதாவது காய்ச்சி கொடுத்துட்டு போகும். மனுஷன் விட்டு இருப்பானா? அதனால இந்த செடி கொடுத்தா எப்படி இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு நாங்கள் எண்ணெய் தொழில்நுட்பத்தை முதல்ல உலகத்திலேயே நம்ம தான் கொண்டு வந்தோம். வேற எந்த நாடும் இல்லை. அந்த ஜப்பான்காரர் பக்கத்தில் இருக்காரு ஜப்பான். ஆனால் ஒரு கருத்து, நல்ல கருத்தை சொன்னாங்க, நம்ம தேடி போகலை. இந்த ஜப்பானு சைனா மித்த நாடுகள்லாம் அவர் சொன்ன மாதிரி எங்கே நல்லது நடந்திருக்கோ அங்கே போய் கற்றுக்கிட்டு வந்து அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனதால இன்னைக்கு அவங்க ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. நம்ம என்ன செய்வோம்? நான் எண்ணெயை கற்றுட்டு அப்போ அவருடைய பெரிய ஏன் செய்ய வீரா, இவன் தெலுங்குலையும் சொல்லிடுவான், தமிழ்லையும் சொல்லிடுவான். எண்ணெய் எங்கேயாவது செடி சாப்பிடுமாங்கிறது ஒரு சந்தேகமாகவே இருக்கு. இன்னும் உங்ககிட்ட தான் விளையுது, அதவே நீங்கள் உரமாக பயன்படுத்திக்கங்க, மருந்தாக பயன்படுத்திக்கங்கன்னு சொல்கிறோம் நாங்கள்.
மருந்தா பயன்படுத்தியதுக்கு ஏகப்பட்டது கொண்டு வந்துட்டோம். ஆனால் நிகழப்புழுவுக்கு மாத்திரம் நம்ம கொண்டு வர முடியல. அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது வந்துடுச்சுன்னு சொன்னோம்னா உலகத்திலேயே ஒரே ஒரு இடம் ஆர்கானிக்காக பண்ணக்கூடியது இந்த பொண்ணு நேச்சுரல் ப்ராடக்ட் தான் தவிர வேறு எதுவுமே இருக்காது. நான் கேரண்டியாக சொல்லுவேன். ஏன்னா நான் கஷ்டப்படுறேன், எனக்கு தெரியும் ஒவ்வொரு பூச்சியும் கொள்றதுக்கு என்னென்ன இருக்குது, இதை எப்படி அதை வெளியெடுக்கிறதுன்ட்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் பரிதவிச்சுக்கிட்டு கிடக்கிறோம். இந்த புழுவுக்கு மாத்திரம் வந்துருச்சுன்னு வச்சுங்க சரி. ஆனால் அதே சமயத்தில் இதில் ஈல்டு நிறைய வருது. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னோம்னா, நீங்கள் என்னையாவது பண்ணுங்க, எதையாவது பண்ணுங்க, இந்த எண்ணெய் தொழில்நுட்பத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு சொன்னோம்னா ஈல்டு நிறையா வருது.